சாவச்சேரி நகரசபை உபதவிசாளர் பதவி பறிப்பு, தென்மராட்சியில் முழு கடையடைப்பு போராட்டம். மாங்குளத்தில் அனைத்து புகையிரதங்களையும் நிறுத்தி பன்முக போக்குவரத்து மையத்தை உருவாக்குங்கள், முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. கைது செய்யப்பட்ட ரகித ராஜபக்ச உள்ளிட்ட 3 விளக்கமறியல். அனைத்து களப்பணிகளில் இருந்தும் விலக கிராம அலுவலர்கள் தீர்மானம். சரத் பொன்சேகாவால் விரட்டப்பட்டவர்தான் சுரேஷ் சாலே, சிதம்பரம் கருணாநிதி பகிரங்கம். வரி செலுத்துனர் அடையாள இலக்கம் தொடர்பில் வெளியான விசேட தகவல். செம்மணியில் மீட்கப்படும் எண்புக்கூடுகள் தொடர்பில் DNA பரிசோதனை, நீதியமைச்சர் அறிவிப்பு. எந்த விசாரணையையும் எதிர்கொள்ள தயார், அனுரவின் எச்சரிக்கைக்கு நாமல் ராஜபக்ச பதில். செம்மணி மனித புதைக்குழி விசாரணையை திசை திருப்பும் முயற்சி, கோடீஸ்வரன் குற்றச்சாட்டு. செம்மணி புதைக்குழி தொடர்புடைய சான்றுகள், பொருட்களை மீளாய்வு செய்ய என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன? சாணக்கியன் நீதியமைச்சரிடம் கேள்வி. தமிழ் ஈழத்தை நாசமாக்குவது யார் என்பதை தமிழ் மக்கள் விளங்கிக் கொள்ளாவிட்டால் வடக்கும் கிழக்கும் அழியும். அர்ச்சுனா ராமநாதன். தொடர்புட விரிவான செய்திகள். சாவகச்சேரி நகரசபை உப தவிசாளரின் பதவி பறிக்கப்பட்டு உறுப்பினர் பதவியும் பரிதாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சாவகச்சேரி வர்த்தகர்கள் கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். உள்ளூராட்சி ஆணையாளரின் சுற்றறிக்கையை சபையில் விமர்சித்து அதனை தூக்கி வீசிய குற்றத்தில் நகரசபை உபதவிசாளர் ஞா கிஷோரை வடமாகாண ஆளுநர் உபதவிசாளரின் பதவியை நீக்கியும் நகரசபை உறுப்புரிமையை பரிதாக்கியும் வட்டமானை அறிவித்தல் வெளியிட்டுள்ளார். குறித்த சம்பவத்தை கண்டித்தும் நீதி கோரியும் சாவச்சேரி வர்த்தகர்கள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை முழு கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். சாவச்சேரி சந்தை, வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. அதே நேரம் பாடசாலைகள், வங்கிகள், அரசு நிறுவனங்கள், போக்குவரத்து சேவைகள் என்பன வழமை போன்று இயங்கி வருகின்றது. இதேவேளை கொடிகாமம் பகுதிகளிலும் பல வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. சுற்று நிறுவனம் ஒன்று COC சான்றிதழ் தொடர்பாக போரால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நலன்களை கருத்தில் கொள்ளாமல் பொறுப்பற்ற விதமாக வெளியிடப்பட்ட அந்த சான்றிதழ் காரணமாக நூற்றுக்கணக்கான வர்த்தகர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருப்பதை உணர்ந்து கொண்டு அந்த சுற்று நிறுவனத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டி சபையிலே சற்று கோபமாக அவர் உரையாற்றினார். அதற்காக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக உரிமையின் அடிப்படையிலே ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சபையிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி, அதுவும் ஒரு உபதவிசாளர், உள்ளூராட்சி ஆணையாளர் பொறுப்பற்ற விதமாக வெளியிட்ட அந்த சுற்றறிக்கைக்கு அறிக்கையை நிராகரித்து கருத்து சொன்ன ஒரே காரணத்திற்காக வேறு எந்தொரு தவறும் அவர் மீது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கவில்லை. அவ்வாறான தவறுகள் எதுவும் அவர் செய்ததாக இல்லை. அப்படி இருக்கத்தக்கதாக வெறுமனே இவ்வாறான ஒரு காரணத்திற்காக ஒரு விசாரணை என்ற பெயரிலே ஒரு விசாரணை ஒன்றை கண்டுடைப்புக்காக நடத்திவிட்டு அவரை இந்த பதவியிலிருந்து நீக்கியது என்பது முழுக்க ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு செயல்பாடு. இந்த சபைகள் எங்களுடைய கட்சியினுடைய ஆதிக்கத்திலே இருக்கின்ற பொழுது இவர்கள் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் மக்கள் மத்தியிலே அந்த செயல்பாடுகளுக்கு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு வருகின்ற பொழுது இதை சகிக்க முடியாத NPP-யினருடைய தூண்டுதலினால் ஒரு அரசியல் நோக்கம் ஒன்றை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே ஆளுநர் இவ்வாறான ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை செய்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை நீக்குவதற்கு சரியான காரணங்கள் இருக்குமாக இருந்தால் அது ஒரு கட்சி அது தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை நீதிமன்றம் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், அல்லது தேர்தல் ஆணையாளர் தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜனாதிபதிக்கோ ஆளுநருக்கோ அல்லது வேறு தனிப்பட்ட நபர்களுக்கோ மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை நீக்குவதற்கான எந்த ஒரு அதிகாரமும் இருப்பதாக நாங்கள் அறியவில்லை. ஆனால் தனக்கு அந்த அதிகாரம் இருப்பதாக அவர் கூறுகிறார். இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் மாகாண சபைகள் இயங்காத நேரத்தில் அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் தனக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில்
அவர் அந்த அதிகாரத்தின் பிரகாரம் இவர்களை நிறுத்தியிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே முதலாவதாக இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், மாகாண சபை தேர்தல்களை பின்போட்டு கொண்டு மாகாண சபைக்கான அதிகாரங்கள் அனைத்தையும் தனது பொம்மையான கைப்பாவையான ஆளுநரிடம் கொடுத்து அந்த ஆளுநர்களூடாக தான் விரும்பிய அனைத்தையும் செய்கின்ற ஒரு போக்கினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு செய்வதனூடாக சில நபர்களை உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதனூடாக என்பிபி என்று சொல்லக்கூடிய ஆளும் தரப்பு அவர்கள் அந்த சபைகளை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை இதனூடாக மேற்கொள்வதற்கு ஆளுநர் வழிவகுத்து கொடுப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஆளுநர் இது நடந்து முடிந்த விஷயம் என்பது அது சட்டவிரோதமானது மாத்திரமல்ல, மிக மோசமான ஜனநாயக விரோதமான ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகள் தொடரக்கூடாது. இவ்வாறான நடவடிக்கைகள் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடாது. தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம், அந்த ஜனநாயக உரித்து என்பது பறிக்கப்படக்கூடாது. ஆகவே அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய, இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது. கிஷோர் என்பவர் அவர் செய்த விடயங்கள் எல்லாம் என்னவென்றால், ஒரு ஆணையாளர், அதாவது உள்ளூராட்சி ஆணையாளருடைய ஒரு சுற்று நிருபம் தொடர்பான தனது கருத்தை வெளியிட்டமை. ஒரு சுற்று நிருபம் தொடர்பான கருத்தை வெளியிடுவதொன்றும் தவறான பிரச்சனை கிடையாது. பாராளுமன்றத்தில் வரக்கூடிய சட்டங்களே விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது. அவ்வாறு உள்ளாக்கப்படுகிற பொழுது ஒரு ஆணையாளர் ஒரு சுற்று நிருபத்தை கொடுக்கிற பொழுது சுற்று நிருபம் தொடர்பான சரியை பிழையை கூறுவதற்கு உறுப்பினர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி அதனை விமர்சிப்பதற்கு அதில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு அவர்களுக்கு முழுமையான உரிமைகள் இருக்கின்றது. ஆகவே இவை தொடர்பாக நகர சபையில் பேசியதை காரணம் காட்டி, அவருக்கு அந்த உரித்து இல்லை என்பதை காரணம் காட்டி எமது ஆளுநர் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருப்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் மாத்திரமல்ல, உண்மையாகவே ஆளுநர் ஒரு விஷமத்தனமான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றது. அவர் தொடர்ந்து ஆளுநராக இருப்பதற்காக ஆளுங்கட்சியை அவர்கள் ஆளுங்கட்சிக்கு காவடி எடுக்க வேண்டுமாக இருந்தால் அதற்காக ஜனநாயக உரிமைகளை காலில் போட்டு புதைக்க முடியாது. ஆகவே ஆளுநர் அந்த விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அவர்களது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கமும் ஆளுநரும் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களது ஜனநாயக உரிமைகளை அவர்கள் மட்டுப்படுத்துவதாக கட்டுப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆளுநர் தான் விட்ட தவறை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும். அரசாங்கம் இவ்வாறான ஆளுநர்கள் செய்கின்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும். அரசாங்கம் ஒரு பக்கத்தில் ஜனநாயகம் பற்றி பேசிக்கொண்டு, ஒரு பக்கத்தில் தான் ஊழல்வாதி அல்ல லஞ்சம்வாதி அல்ல என்று பேசிக்கொண்டு, மறுபக்கத்தில் ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகளுக்கு தூண்டுகோலாக ஜனாதிபதியோ அரசாங்கமோ இருப்பதும் அருவருக்கத்தக்க ஒரு செயலாகும். ஆகவே அவ்வாறான நடவடிக்கைகளை இவர்கள் இந்த அரசாங்கமும் சரி அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஆளுநரோ அல்லது அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஏனைய உத்தியோகத்தர்களோ தமது கடமைகளை தமது உரிமைகளை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். ஆகவே அனாவசியமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை இடைநிறுத்தி நீங்கள் ஒரு ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இவற்றுக்கு சரியான தீர்வை நோக்கி நாங்கள் ஒரு பக்கத்தில் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகின்ற அதே சமயம் நிச்சயமாக ஒரு தொடர் மக்கள் போராட்டங்கள் என்பது பரந்து விரிந்த அளவில் கொண்டு செல்வதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக அரசாங்கமும் கவர்னரும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த போராட்டம் அரசாங்கம் தன்னை திருத்திக் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக இது பரந்து விரிந்து செல்கின்ற ஒரு போராட்டமாக படிப்படியாக மாற்றமடையும். அதனை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான பிரதான புகையிரத நிலையமான மாங்குளம் புகையிரத நிலையத்தில் அனைத்து புகையிரதங்களும் தரைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
வடக்கு மாகாண புகையிரத சேவைகளை அதிகரித்தல் மற்றும் உட்கட்டமைப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பான விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் இடம்பெற்றது. குறித்த கோரிக்கை அந்த கலந்துரையாடலில் முன்வைக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான பிரதான புகையிரத நிலையமான மாங்குளம் புகையிரத நிலையத்தில் அனைத்து புகையிரதங்களும் நிறுத்தப்பட வேண்டும் என அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மத்தியில் அமைந்துள்ள மாங்குளம் பிரதேசத்தில் உள்ள புகையிரத நிலையத்துக்கு சென்று முல்லைத்தீவு, ஒட்டுசுட்டான், மல்லாவி, துணுக்காய் ஆகிய பிரதேச மக்கள் தமது புகையிரத பயணத்தை மேற்கொள்ள ஏதுவாக அனைத்து புகையிரதங்களும் மாங்குளம் புகையிரத நிலையத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என கடந்த அரசாங்க காலத்தில் கோரிக்கை விடுத்து நிறைவேற்றப்படாத நிலையில் இந்த அரசாங்கத்திடமும் கோரிக்கை விடுக்கின்றோம். அதேவேளை மாங்குளம் புகையிரத நிலையத்தில் ஆசன முற்பதிவுகளை மேற்கொள்ளக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புகையிரத நிலையத்துக்கு அருகில் உள்ள பேருந்து நிலையத்தினையும் வினைத்திறனுடன் இயங்க செய்வதனூடாக முல்லைத்தீவு மக்களின் வெளிமாவட்ட போக்குவரத்து வசதிகளை இலகுவாக்க முடியும் என்பதுடன் முல்லைத்தீவுக்கு செல்வோருக்கான போக்குவரத்து வசதிகளை இலகுவாக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மாங்குளத்தில் பன்முக போக்குவரத்து மையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்துக்குட்பட்ட முறிகண்டி புகையிரத நிலையத்துக்கான வீதிகள் புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுகிறது. இதனால் குறித்த புகையிரத நிலையத்துக்கு செல்லும் மக்கள் அங்கு செல்வதை தவிர்த்து அறிவியல் நகர் புகையிரத நிலையம் சென்று தமது புகையிரத பயணத்தை தொடர்கின்றனர். எனவே முறிகண்டி புகையிரத நிலையத்துக்கு செல்லும் வீதியினை புனரமைத்து புகையிரத நிலைய சேவையை மேம்படுத்துமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனான சட்டத்தரணி ரக்கித ராஜபக்ச உள்ளிட்ட மூவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே அவர்களை ஜூலை 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரபல பாதாள உலக குழு தலைவர் ஹரகட்டா என்பவருக்கு சட்டவிரோத உதவிகளை வழங்குவதற்காக அவரது மனைவியிடம் பெருந்தொகை பணத்தை லஞ்சமாக கோரி பெற்றுக்கொண்டமை தொடர்பில் இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு துபாயில் வைத்து ஹரகட்டாவின் மனைவி மதுசிகா மதுவந்தியிடமிருந்து முதலில் 50 கோடி ரூபாய் இவர்களால் லஞ்சமாக கூறப்பட்டது. பின்னர் அத்தொகை 20 கோடி ரூபாவாக குறைக்கப்பட்டு அதில் முன்பணமாக 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கரகட்டா போலீசாரினால் கொல்லப்பட்டதை தடுப்பது, அவரது தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி பூசா சிறைச்சாலைக்கு மாற்றாமல் வேறு சிறைக்கு மாற்றுவது மற்றும் விசாரணையிலிருந்து அவரை விடுவிப்பது ஆகியவற்றுக்கு உதவுவதாக கூறியே இந்த லஞ்சம் பெறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடு தழுவிய ரீதியில் கிராம அலுவலர்கள் அனைத்து களப்பணிகளில் இருந்தும் விலக முடிவு செய்துள்ளதாக கிராம அலுவலர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கூட்டமைப்பின் தலைவர் நந்தன ரணசிங்க இந்த அறிவித்தலை ஊடகங்களுக்கு விடுத்துள்ளார். தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்வரும் 30ஆம் தேதி சுகவீன விடுமுறை கோரி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளார். கடந்த பல ஆண்டுகளாக கிராம அலுவலர்கள் கோரி வரும் பயண செலவுகளுக்கு போதுமான எரிபொருள் கொடுப்பனவு வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். கிராம அலுவலர்களின் சேவைகளுக்கு தேவையான வசதிகளையும் கொடுப்பனவுகளையும் வழங்குவதில் அதிகாரிகள் அவசர கவனம் செலுத்த வேண்டும் என கிராம அலுவலர் தொழிற்சங்க கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா போர்க்காலங்களில் சுரேசாலையை தான் விரட்டியதாக குறிப்பிட்டிருந்தார். அப்படியாயின் சுரேசாலையின் நாட்டுப்பற்றாளர் என்ற கூற்று எவ்வாறு சாத்தியமாகும் என்று எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். சுரேஷ் சாலையை ராஜபக்ச குடும்பத்தினருடன் இணைந்து செயல்பட்ட ஒரு துரோகி என அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் முஸ்லிம் மற்றும் தமிழ் சமூகங்களுக்கு எதிராக செயல்பட்டவர் என்றும் அந்த சமூகங்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கம் அவரிடம் இருந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். மற்ற சந்தேக நபர்களைப் போலவே சுரேஷ் சாலையையும் நடத்த வேண்டும் எனவும் அவருக்கு பூமாலை போட்டு நாட்காலியில் அமர வைத்து விசாரணை நடத்துவதை விடுத்து சிஐடி சட்டப்படி மற்றவர்களுக்கு வழங்கப்பட்ட அதே கடுமையான விசாரணை முறைமையை அவருக்கு பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். தற்போது அவர் மருத்துவமனையில் உண்ணாவிரதம் இருப்பதையும் தனது லேப்டாப் மற்றும் கைபேசியின் கடவுச்சொற்களை வழங்க மறுப்பதையும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான மிக முக்கியமான விசாரணைகளை தடுப்பதற்கான ஒரு நாடகம் என குறிப்பிட்டுள்ளார். வரி செலுத்துனர் அடையாள அட்டை இலக்கமானது ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று எவ்விதமான காலவரையறையும் இதுவரை நிர்ணயிக்கப்படவில்லை என்று யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். வரி செலுத்துனர் அடையாள இலக்கம் பெற்றுக்கொள்வதற்காக யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதியில் அமைந்துள்ள உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் அண்மைய நாட்களாக காலையில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் தினமும் நிற்கின்றனர். இது தொடர்பாக அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் நேற்றைய தினம் அலுவலகத்தின் பிராந்திய ஆணையாளருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கலந்துரையாடினார். மேற்படி கலந்துரையாடியதற்கு அமைவாக பின்வரும் விவரங்களை பொதுமக்களுக்கு அரசாங்க அதிபர் தெரியப்படுத்தியுள்ளார்.
வரி செலுத்துனர் அடையாள இலக்கம் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என எவ்விதமான கால வரையறையும் இதுவரை நிர்ணயிக்கப்படவில்லை. வரி செலுத்துனர் அடையாள இலக்கத்தினை பெற்றுக்கொள்வதற்காக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் எவ்வித கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது. அவ்வாறு கட்டணம் செலுத்துவதோ அல்லது பெற்றுக்கொள்வதோ தண்டனைக்குரிய குற்றமாகும். ஏற்கனவே வரி செலுத்துனர் அடையாள இலக்கம் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பின் உரியவர் தனது தேசிய அடையாள அட்டையினை காண்பித்து வரி செலுத்துனர் அடையாள இலக்க சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும். வரி செலுத்துனர் அடையாள இலக்கம் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் பதிவு செய்யப்பட்டிருக்காவிடின் நிகழ்நிலை முறைமை மூலமாகவோ அல்லது www.ird.gov.lk அல்லது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் உரிய விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து சமர்ப்பிப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். தற்போது பதிவுகளை மேற்கொள்பவர்களுக்கான டின் சான்றிதழ் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு 0112217333 என்னும் தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அறிய முடியும். எனவே மேற்படி விவரங்களுக்கு அமைய பொதுமக்கள் எதுவித பீதியும் அடைய தேவையில்லை என அரசாங்க அதிபர் கேட்டுக்கொண்டுள்ளார். பூசாவில் இருந்த பல முக்கிய கைதிகள் அண்மையில் வெளிசிறையில் உள்ள கடற்படை தடுப்பு முகாமுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பூசா சிறைச்சாலை வளாகத்தில் விசேட அதிரடிப்படையினர் அண்மையில் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த முக்கிய பாதாள உலக புள்ளிகள் பலரின் சிறை கூடங்களில் இருந்து ஒரு தொகை கைபேசிகள் கைப்பற்றப்பட்டன. சிறைச்சாலைக்குள் இருந்து கொண்டே அவர்கள் தங்களின் கைபேசி ஊடாக தமது சகாக்களை தொடர்பு கொண்டு தங்களின் போதைப்பொருள் வர்த்தகம் உள்ளிட்ட சட்டவிரோத செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்தமை விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. இந்த சூழலில் பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் இருந்து பல்வேறு குற்றங்கள் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த 9 முக்கிய கைதிகளை உடனடியாக இடமாற்றம் செய்ய சமீபத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு பாதுகாப்பாக இடமாற்றம் செய்யப்பட்டவர்களில் வெள்ளே சுதா, பெக்கோ சமன் மற்றும் தெமட்டகொட சமிந்த உள்ளிட்ட மிக முக்கிய அபாயகரமான சில கைதிகள் உள்ளடங்கியுள்ளனர். இவர்கள் அனைவரும் தற்போதைக்கு வெளிசிறையில் கடற்படையின் தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பில் உள்ள தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட எண்புக்கூடுகள் தொடர்பான DNA பரிசோதனைக்கு சர்வதேச ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்ளப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணேக்கார தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போது உரையாற்றுகையில் அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில் கிருசாந்தி குமார் சுவாமி படுகொலையுடன் மறைக்கப்பட்ட விடயங்களை எமது அரசாங்கம்தான் வெளிப்படுத்தியுள்ளது. கடந்த 25 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தவர்கள் எவரும் இந்த விடயங்களை வெளிப்படுத்தவில்லை. உண்மையை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. உண்மையை நாங்கள் வெளிப்படுத்துவோம். எதனையும் மறைக்க வேண்டிய அவசியம் எமக்கு கிடையாது. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றில் 409 எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளது. விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதால் இந்த விவகாரம் குறித்து முழுமையான விடயங்களை வெளிப்படுத்த முடியாது. மருத்துவ பரிசோதனை மற்றும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாகவே அகழ்வாராய்ச்சி பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நீதிமன்றத்துக்கும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. காணாமல் போனோரின் உறவுகளிடமிருந்து ஒத்துழைப்புகள் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. அகழ்வாராய்ச்சி பணிகள் மற்றும் அடையாளப்படுத்தல் நடவடிக்கைகளுக்கு சர்வதேச ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்ளப்படும். காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஒன்றிணைந்து நீதிமன்ற சட்ட வைத்திய அதிகாரிகளுக்கு விசேட பயிற்சிகளை வழங்கியுள்ளது. அதுபோலவே தேசிய மட்டத்தில் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் தூதரகங்களுக்கும் விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. DNA பரிசோதனைக்கு சர்வதேச ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்ளப்படும். தற்போது முன்னெடுக்கப்படும் அகழ்வாராய்ச்சி பணிகளை நிறைவுபடுத்தாமல் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு செல்ல முடியாது. செம்மணி மனித புதைகுழி இடத்துக்கு நான் கடந்த வாரம் நேரடியாக சென்றேன். இந்த பணிகள் மிகவும் விரிவானது மற்றும் உணர்வுபூர்வமானது என்பதை விளங்கிக் கொண்டேன். மக்கள் உண்மைக்காக காத்திருக்கிறார்கள். நாங்கள் உண்மையை நிச்சயம் வெளிப்படுத்துவோம். எவரையும் பாதுகாக்கவோ உண்மையை மறைக்கவோ வேண்டிய அவசியம் எமக்கு கிடையாது என தெரிவித்தார். எங்கும் ஓடிப்போகும் எண்ணமோ தேவையோ எங்களுக்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிவித்த அவர், ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் வந்து கைது விசாரணை மற்றும் தீர்ப்புகள் குறித்து முன்னறிவிப்பு வழங்குவது ஒரே மேசையில் இருந்து போலீஸ், CID மற்றும் நீதிமன்றங்கள் இயக்குபவரை போல் தோன்றுவதாக நாமல் தெரிவித்துள்ளார். இது ஒரு ஜனாதிபதியிடமிருந்து மக்கள் எதிர்பார்ப்பது அல்ல என அவர் சுட்டிக்காட்டினார். மக்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது மிக எளிது. அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுக்கு அரசாங்கத்தின் தீர்வு என்ன என்பதை மக்கள் கேட்கிறார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய வழக்குகள் இருந்தால் அவை சட்டத்தின்படி செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் அதை பற்றி அரசியல் மேடைகளில் கருத்துரைக்க கூடாது என நாமல் குறிப்பிட்டுள்ளார். வழக்குகள் இருந்தால் சட்டம் தனது வழியில் செல்லட்டும். எங்கள் மீது எந்த விசாரணை நடந்தாலும் எந்த சட்ட நடவடிக்கை வந்தாலும் அதனை எதிர்கொள்ள நாம் தயாராக உள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அத்தோடு நீதித்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது எனவும் எங்கும் ஓடிப்போகும் எண்ணமோ தேவையோ எங்களுக்கு இல்லை என அவர் தெரிவித்தார். அதேவேளை அடுத்ததாக யார் கைது செய்யப்படுவார்கள் என்ற பேச்சில் ஜனாதிபதி கவனம் செலுத்திக் கொண்டிருக்கும் நேரத்தில் மக்கள் எதிர்கொள்ளும் உண்மையான பிரச்சினைகள் புறக்கணிக்கப்படுகிறது என நாமல் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை முழுவதும் குடும்பங்கள் கடுமையான வாழ்க்கை செலவு சுமையில் தத்தளித்து வருகிறது எனவும் விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்ற நிலையில் குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியாத நிலை உருவாகியுள்ளதாகவும் அடுத்ததாக யாரை கைவிலங்கில் காண விரும்புகிறார் என்பது அல்ல, தங்கள் குடும்பத்தை எப்படி பேணுவது என்பதுதான் மக்களின் கவலை என அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான ஆட்சியை வாக்குறுதியளித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இன்று ஊழல் குற்றச்சாட்டுகளால் சூழப்பட்டுள்ளதாக நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார். விடுதலை புலிகளை மலினப்படுத்துவதற்காக கிழக்கில் குருக்கள் மடத்தில் ஒரு மனித புதைகுழி இருப்பதாக கூறி செம்மணி மனித புதைகுழி விசாரணைகளை திசை திருப்ப முயற்சிக்கப்பட்டுள்ளதாக தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். யுத்தத்துக்கு முன் விடுதலை புலிகளின் காலத்திலே வடகிழக்கிலே போதைப்பொருள் என்பது மிக மிக அரிதாக காணப்பட்டது. ஏனென்றால் மிக கட்டுப்பாடான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிர்வாக கட்டமைப்பு புலிகளிடம் இருந்தது. ஆனால் 2009ஆம் ஆண்டுக்கு பின் வடகிழக்கிலே கூடுதலாக போதைப்பொருள் வியாபாரத்தை செய்கிறவர்கள் யார் என்றால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குகிறவர்கள் யார் என்று பார்த்தால் அது இராணுவத்தினரும் இராணுவத்தோடு சேர்ந்து செயற்படுகின்றவர்களும் பேரினவாத குழு அரசியலோடு சேர்ந்து செயற்படுகின்றவர்களும் தான் வடகிழக்கிலே தமிழர்களின் கலாச்சாரத்தை தமிழர்களின் பண்பாட்டை அழிக்க வேண்டும் என்பதற்காக தமிழர்களின் அந்த இருப்பை கேள்விக்குறியாக்க வேண்டும் என்பதற்காக சீரழிக்க வேண்டும் என்பதற்காக போதைப் பொருளை வடகிழக்கிலே தமிழர்கள் மத்தியிலே திட்டமிடப்பட்ட முறையிலே வியாபாரங்களை நடத்தியிருந்தார்கள், உள்பூத்தியிருந்தார்கள். இந்த விடயம் கடந்த ஆட்சியாளர்களினாலே செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஆட்சி வந்து ஓரளவு அந்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாலும் தற்பொழுது கூடுதலான அந்த வியாபாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, கூடுதலாக வடகிழக்கிலே இருக்கின்ற மாணவர்கள் மத்தியிலே மாணவர்களை நோக்கமாக கொண்டு இந்த போதைப்பொருள் வியாபாரம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பாடசாலையிலும் அநேகமான பாடசாலைகளிலே போதைப்பொருள் வியாபாரிகள் பாடசாலை மாணவர்களுக்கு இந்த போதைப் பொருட்களை வழங்குகின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனை தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்கான ஒரு சிறந்த ஒவ்வொரு பாடசாலைகளிலும் இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு குழுவை அல்லது ஒரு பொறிமுறையை அமைத்து பாடசாலைகள் மாணவர்கள் மத்தியிலே இந்த போதைப் பொருள் வியாபாரத்தை நடத்துவதை தடுப்பதற்கான முயற்சியை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். அதற்கான முழு ஒத்துழைப்பையும் இந்த அரசு செய்ய வேண்டும். ஏனென்றால் எதிர்கால சந்ததியினர் இந்த போதைப் பொருள் வியாபாரத்தினாலே பாதிக்கப்படுகின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக முக்கியமாக விடயமாக என்று பேசப்படுகின்ற ஒரு விடயம் செம்மணி புதைகுழி சம்பந்தமான விடயமாக காணப்படுகின்றது. இந்த செம்மணி புதைகுழி விடயத்திலே கூடுதலாக அந்த பிரதேசத்திலே செம்மணி புதைகுழியிலே 412 பேரின் அந்த எலும்புக்கூடுகள் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு தமிழின படுகொலை நடந்ததற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஏனென்றால் வடக்கிலே இருக்கின்ற இந்த செம்மணியிலே மட்டுமல்ல, எத்தனையோ வடகிழக்கிலே எத்தனையோ மனித புதைகுழிகள் மனித எலும்புக்கூடுகள் இருக்கின்ற இடங்கள் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான புதைகுழிகள் வடகிழக்கிலே இருக்கின்றன. திட்டமிடப்பட்ட முறையிலே அந்த இடங்களிலே தமிழ் மக்கள் திட்டமிடப்பட்ட முறையிலே கொல்லப்பட்டார்கள். அநியாயமாக சிறுவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என்று இல்லாமல் அனைவரையும் கொலை செய்யப்பட்டார்கள். என்று 400க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே விசேடமாக இந்த நீங்கள் அந்த புதைகுழியை அகழ்வதற்கான நிதியை ஒதுக்குகின்றீர்கள். ஆனால் அது எந்த வகையிலே ஒதுக்கப்படுகின்ற நிதி மட்டும் போதாது, அதற்கான நீதி கிடைக்க வேண்டும்.
அது சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப தடயவியல் நிபுணர்களினாலே அந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும். சர்வதேச பொறிமுறைக்கமைய அந்த அகழ்வு ஆராய்ச்சிகள் நடைபெற வேண்டும். அந்த விடயங்களை நீங்கள் மேற்கொண்டீர்களா? அந்த நேரத்திலே நடந்த படுகொலை நடக்கின்ற நேரத்திலே இருந்த இராணுவ அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அதனோடு தொடர்புடைய குழுக்கள், இவர்களை கண்டறிய வேண்டும் என்றால் சர்வதேச பொறிமுறை ஒன்று வேண்டும். சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப அந்த இடத்திலே அந்த ஆராய்ச்சிகளை நடக்கின்ற பொழுதுதான் நாங்கள் சரியான குற்றவாளிகளை கண்டுபிடித்து நாங்கள் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த முடியும். இதனை அடிப்படையாக கொண்டுதான் அங்கே விசேடமாக அந்த சாட்சியாளராக இருந்த இராணுவ அதிகாரி ராஜசோம என்பவர், இந்த சோமரட்ன ராஜபக்ஷ என்பவர், இந்த அதிகாரி அந்த இடத்திலே இருந்து ஒரு சாட்சியாளராக இருக்கின்றார். ஆகவே அதனோடு இருந்த இராணுவ அதிகாரிகளையும் இராணுவ சிப்பாய்களையும் நீங்கள் விசாரிக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அது இந்த உள்நாட்டு பொறிமுறையின் மூலம் அது சாத்தியப்படாத ஒன்றாக இருக்கின்றது. அது சர்வதேச பொறிமுறையின் மூலம்தான் இதற்கான அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து அதற்கான தண்டனையை வழங்க வேண்டும். நீங்கள் இதனை ஒரு பேருக்காக செய்கின்றீர்கள். நல்ல விடயம். ஏனென்றால் கடந்த கால அரசாங்கம் இப்படியான விடயம் செய்யவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் சில விடயங்களை முன்னெடுக்கின்றது, பாராட்டுகின்றோம். ஆனால் இதற்கான நீதி, நியாயம், பொறுப்பு கூறல் என்பது எங்களது தமிழ் மக்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இது ஒரு மாபெரும் ஒரு மனித பேரவலமாக காணப்படுகின்றது. இது தமிழின படுகொலையாக கருதப்படுகின்றது. இந்த தமிழின படுகொலை வடகிழக்கிலே எத்தனையோ இடங்களிலே நடைபெற்றிருக்கின்றது. அத்தனை இடங்களையும் நாங்கள் ஆழ்ந்து ஆராய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் அதனை திசை திருப்புவதற்கு கூட அங்கே செம்மணி புதைகுழியை தோண்டுகின்றதற்கான நடவடிக்கை எடுத்து அதனை செயற்படுத்துகின்ற பொழுது அதனை திசை திருப்புவதற்காக கிழக்கிலே குருக்கள் மடத்திலே ஒரு மனித புதைகுழி இருப்பதாக கூறியிருந்தார்கள். ஏனென்றால் அதனுக்குரிய அந்த பெறுமதியை குறைத்து அங்கேயும் இருக்கின்றது இங்கேயும் இருக்கின்றது ஒரு போலியான விடயத்தை கொண்டு வந்து அங்கே தமிழீழ விடுதலை புலிகளை மலினப்படுத்துவதற்கான அந்த செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த விடயத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் சொல்லுகின்றோம், வடகிழக்கிலே ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான நீதி, நியாயமான ஒரு நீதி விசாரணை வேண்டும் என்பதனையும் இந்த இடத்திலே தெளிவாக கூற விரும்புகின்றேன். அதே போல் நேற்றைய தினம் நீங்கள் சூழலியல் சம்பந்தமான ஒரு பிரேரணை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இதே மாகாணங்களுக்கான அதிகாரத்தை விசேடமாக தமிழ் பேசுகின்ற வடகிழக்கிலே வாழுகின்ற மக்களுக்கான அந்த அதிகாரத்தை பழி அரசாங்கம் எப்படி மாகாணங்களுக்கான அதிகாரத்தை பறித்ததோ, அதனை பறித்து மத்திய அரசாங்கத்திடம் கொண்டு சென்றதோ, அதே பாணியிலே தான் இப்பே வந்திருக்கின்ற இந்த அரசாங்கமும் இந்த செயற்பாடுகளை செய்திருப்பது உண்மையாக கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அதிகாரங்களை கொடுப்போம், நாங்கள் முழு அதிகாரங்களை கொடுப்போம், அதை கொடுப்போம், இது கொடுப்போம் என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் இன்று நீங்கள் சூழலியல் சம்பந்தமான அந்த வடகிழக்கிலே இருக்கின்ற அந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமான அதிகாரங்களை நீங்கள் மத்திக்கு கொண்டு வருகின்றீர்கள். அங்கே ஒரு மாகாண சபை நடக்கின்ற பொழுது அந்த மாகாண சபை வெறும் ஒரு எலும்புக்கூடாகத்தான் காணப்படும். இத்துடன் ஜஃப்னா கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jafnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.